இனிமே தான் கற்று சாட்டையால் அடிச்சு கூட வைக்க போகிறார். ஹalleluya. பயப்படாதீங்க. எலியாவுக்கு கதை முடிஞ்சுட்டு போன ஆட்டை போய் மறுபடியும் ஊழி முடிச்சுட்டு கொடுத்துருக்காரு தேவன். ஹalleluya. பையன் சும்மா விட மாட்டாருங்க. பேதுரு சும்மா விடலே, இவரையும் சும்மா விடல. ஆவிக்கிறதுக்கு தூணாக தட்டி எழுப்புறதான் தேவனோட வேலை. ஹalleluya. இன்னைக்கு தான் இங்கே நடக்குது. ஹalleluya. இன்னைக்கு நீங்க ஆவிக்கிறதுக்கு தூக்குற அந்த கர்த்தரை தட்டி எழுப்புறார். நீங்க வாசலை திறந்துருங்க. தயவுசெய்து ஆவிக்கிற செயலை தூங்குறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்கிற கிரியைகளை நிப்பாட்டி வச்சுக்கலாம். அந்த தூக்கத்தை செய்யாதீங்க. அந்த மந்தமான செயல் இருக்கிறத விட்டு விடுங்க. எலியாவுக்கு அவர் டயர்டாகி அவர்கிட்ட சில ஒரு ஆவிக்கு தூங்கினார். அந்த பயிரை கடைக்குள்ளே போகாதபடிக்கு, களைகள் அது மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டு தம்மோட சேர்த்து ஒழித்து கொடுத்து வரை உற்சாகப்படுத்தினார். 7 வருஷம் சொல்லிட்டு 4வது மாம்ச களைப்பில் வரும், சரீர களைப்பில் ஒரு தூக்கம் வரும். இது அதாவது பாடி டயர்டாச்சுன்னா கூட ஆவிக்கிற தூக்கம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொன்ன